இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஜாலியான பெருசாக எதுவும் பிரச்சனைக்குள்ளே சிக்காத ஒரு எபிசோடு தான் அது. ஸோ இப்போ முதல்ல எடுத்தோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரவியுடைய சின்ன வயசு ஃபோட்டோலாம் ஸ்ருதி பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி இருந்தாரா அப்படி இருந்தாரா, இதுதான் என் வாட்ஸ்அப் டிபியாக வைக்க போகிறேன்னு சொல்ல அவங்களுக்குள்ளார ஒரே கேலியும் கிண்டலும், பாட்டி வந்து அவங்கள பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் காரை அதிவேகமாக கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு முத்து. நான் முத்தோ இவ்வளோ வேகமாக விட்டுறீங்க காரை அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து தன்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் இடிச்சு அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ரொமான்ஸ் வர வைக்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் பெரிய ஆளுங்க நீங்கள் அப்படின்னு இந்த பக்கம் மீனா வேற கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டே மேலே அண்ணாமலையும் விஜயாவும் வந்தோடனே அண்ணாமலை என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்பி இதில் வேறு முதல்ல விஜயா உள்ள நுழையும் போதே இவங்க ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்காங்க ஸ்ருதியும் ரவியும். அதை வேற அவங்க பார்த்து ஷாக் ஆகி உள்ளார வந்ததுக்கப்புறமா அண்ணாமலை விஜயா தண்ணி கொண்டோ அப்படின்னா என்கிட்ட தண்ணி கேட்டார் என்கிட்ட பேசிட்டாரு என் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷமாகி அவங்க குடுன்னு ரூம்குள்ளெல்லாம் ஓடி கிச்சனுக்குள்ளே ஓடி தண்ணியை கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா அவர் தண்ணி குடிக்கும் போது தான் அவர் கழுத்தில் பொட்டு இருக்கிறத பார்க்குறாங்க மீனா அதை முத்துக்கிட்ட சொல்ல, என்னப்பா புதுசாக சிவப்பு கலரில் மச்சம் அப்படின்ட்டு, காரில் இடிச்சிட்டே வரும்போது வந்து அம்மா தலையிலேருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சா பொட்டு அப்படின்னு அதுக்கு வேற ஒரே கிண்டலாக இருக்குது. நீயே எடுத்து வச்சு விடுப்பா அப்படின்னா இவரே எடுத்து உடனே வந்து அவங்களுக்கு வேற வச்சு விடுறாரு. உடனே அங்கெல்லாம் ஒரே சிரிப்பும் ஒரே வெட்கமும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நடந்ததுக்கப்புறமா பாட்டி இப்போ அட்வைஸ் பண்ணுறாங்க, கணவன் மனைவிங்கிற ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப முக்கியமான ரிலேஷன்ஷிப்பு. நீங்கள் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக தொடர போகிற உறவு, நீங்கள் சண்டை போட்டாலும் உடனடியாக தீர்த்துக்கணும் அப்படின்னா உடனே நாங்களாம் 10-15 நிமிஷத்தில் சரியாயிடுவோம் அப்படின்னு ரவியும் ஸ்ருதியும் சொல்கிறாங்க. இனிமேல் நான் சண்டை போட்டால் கூட பாட்டி உங்கள்கிட்ட தான் வந்து கவுன்சிலிங் வருவோம், நீங்கள் தான் ஒரு ரிலேஷன்ஷிப் டாக்டர்னு பேச, ஏமா மாதத்துக்கு ஒரு பிரச்சனை போதுமா, மிச்ச எபிசோடெலாம் ஃபில்லர்லேயே ஓட்டிடலாமா, பேசாமல் இருமா அப்படின்னு இந்த பக்கம் முத்து பேசிகிட்டு இருக்காரு. பேசி முடிச்சதுக்கு பிறகுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போது இவங்களுக்கு பாட்டிக்கு அடுத்த கட்டமாக இப்போ முத்துவும் மீனாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சண்டை போட்டாலும் கூட வந்து நான் பேசாமல் இருந்தாலும் மீனாவால் பேசாமல் இருக்க முடியாது என் கூட அப்படின்னு முத்து அதையும் சொல்லிருக்காரு. ஸோ அதுவும் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி தான் சின்ன வயசுலேருந்து உங்கள் அம்மா அப்பா சண்டை போட்டுவிட்டாங்க, அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்க. ஒரு தடவை நான் பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வச்சேன், 10 மாதத்தில் பார்த்தா ரவி வந்து பிறந்திருக்கான் அப்படின்னா உடனே எல்லாரும் வெக்கப்படனா அப்போ இப்போ நீங்கள் சண்டையை தீர்த்து வச்சுட்டு போகிறீங்க, எங்கள் வீட்டுக்கு வேற தங்கச்சி பாப்பா வேணும்னு நாங்கள் சொல்லிட்டு இருந்தோன்னு இப்போ முத்து பேச உடனே ஷாக் ஆகுறாரு அண்ணாமலை. விவஸ்தை இல்லாமல் எதையாச்சும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்க வேற வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, விஜயாவும் வேற. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தோஷத்தோடய வந்து ஸ்ருதியை பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு ரவி. அவங்க டபக்குன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு என் மேலே கையை வைக்காதுன்னு வயிற்றில் குத்திடுறாங்க. ஏன்னா வலிக்குது அப்படின்னா, இதுக்கே வலிக்குதா, ஒரு குழந்தைய பெற்றுக்கன்னா எவ்வளோ வலிக்கும் தெரியுமா, நான் முடிவு பண்ணிட்டேன் எனக்கு குழந்தை வேண்டவே வேணான்னு இவங்க ஷாக் கொடுக்குறாங்க. குழந்தை வேணான்னா இதுக்கான வேற கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னா, அது வேற என்ன இருக்கா, அதெல்லாம் கிடையாது, 1000 ஆப்ஷன் இருக்குது, சரகசி மாதிரி இருக்குது, வாடகை தாய் மெத்தட் மூலமாக நம்ம குழந்தை பெற்றுக்கலாம். ஒரு லேடியை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நம்ம பணம் கொடுத்து குழந்தைய பெற்றுக்க சொல்லலாம், நம்ம 2 பேரோட குழந்தையாக தான் அந்த குழந்தை இருக்கும். செலிபிரிட்டிஸ்லாம் அப்படி தானே இப்போல்லாம் பெற்றுக்கிறாங்க சில பேர்லாம் அப்படின்னா, உடனே அவங்க பெற்றுக்கிட்டோம் நம்ம எதுக்கு அப்படின்னா, அப்புறம் என் உடம்பு என் பாடிக்கு வந்து எனக்கு தான் ரைட்ஸ் இருக்குது, நான் சொல்கிறது தான், எனக்கு அந்த ட்ரெடிஷ்னல் முறையில் பெற்றுக்கிறதுக்கு பயமாக இருக்குது, எனக்கு வேணாம், இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு அந்த ஆப்ஷனை எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க பேச, அது நமக்கு இப்படி 2 அண்ணனுங்க இருக்காங்க அவங்களுக்கு அப்புறம் தான் நமக்கு அப்படின்னா, சரி அப்போ நீ அது அப்போ கூட நீ கேட்டாலும் இதே தான் நான் சொல்ல போகிறேன், நீ இப்போ ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை பாரு அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கு நடுவில் இப்போ மனோஜுக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வரல, இந்த லெட்டர் நினச்சி பயந்துகிட்டே இருந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணால் அவங்க அம்மா அர்த்தராத்து தூங்கிட்டு இருக்கவங்க, என்னடா அப்படின்னா என்னம்மா பண்ணுறீங்கிறாங்க. உடனே பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், காய்கறி நறுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, பிரியாணியா இந்த நேரத்தையா கிச்சனில் இருக்கீங்க அப்படிங்க முண்டோம் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே வெளில வராங்க. அவங்க வெளில வந்து இவங்க வந்து என்னடா நினச்சிட்டு இருக்கேன், என்னடா அவன் பிரச்சனை அப்படின்னா, லெட்டரை கொடுத்தா எல்லாம் நடிப்பா 50,000 மாதம் கொடுக்க சொன்னனால புது நாடகம் ஆடுறியா அப்படின்னு. உடனே என்னை சுற்றி இருக்கவங்கலாம் நம்பக்கூடாதுன்னு சொன்னாங்க, இப்போ தெரியுது ஏன்ட்டு அப்படின்னு இவர் ஒரு பார்வை பார்க்க இவங்க பட்டுன்னு அடிக்கிறாங்க, எல்லாம் ஒன்னால தான் என்ன சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்க எல்லான்ட்டு. உடனே வந்து இல்லைல்லம்மா நான் யாரையும் நம்ப மாட்டேன், நானே இல்லை பிரச்சனையை சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு கிளம்பி போகிறாரு மனோஜ். காலையில் பார்த்தா முத்துவோட ஃப்ரெண்டு வந்திருக்காரு, அவர் தான் வந்து இப்போ முத்துவுடைய 2வது காரை ஓட்ட போகிறாரு. அதை பற்றி எல்லாரும் பெருமையாக பேச, எப்பயும் போல் விஜயா கிண்டல் பண்ண, அதை வந்து பார்த்து ஷாக் ஆகி ரோஹிணியும் மனோஜும் பார்க்க, இந்த சமயத்தில் ஆனால் வந்து மீனா ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாங்க, நட்பு வேறு தொழில் வேறு, ஒழுங்காக நீங்கள் வந்து மெதுவாக ஓட்டணும், வேகமாக ஓட்டக்கூடாது, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் காரை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல, கரெக்டுமா அப்படின்னு அண்ணாமலையும் சொல்லிட்டு இருக்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ